நமஸ்காரம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாத பௌர்ணமி நாள். சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி திதி ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மேலே ஆரம்பித்து மே 1ஆம் தேதி இரவு 11 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நாளில் திருமண புத்திர பாக்கிய தடைகள் நீங்க மற்றும் நோய்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட எப்படி வழிபாடு பண்ணணும் என்கிற விவரங்கள் இந்த வீடியோவில் இருக்கு. இது தவிர இந்த நாளோட மற்ற சிறப்புகள் பற்றியும் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. சித்ரா பௌர்ணமி ஒரு வலிமையான நாள். ஏன்னா சூரியன் சந்திர பகவான்களின் இணையான பலம் இந்த நாள்ல இருக்கு. மற்ற பௌர்ணமி நாட்களை காட்டிலும் இந்த பௌர்ணமிக்கு அதனால ஒரு தனி சிறப்பு உண்டு. சந்திரனின் சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் இந்த நாளில் நம் உடலில் படுவதால தேக ஆரோக்கியம் வலுப்பெறுகிறது. சந்திரன் மனதுக்காரனாக ஆனதால் மனபலம் கூடுகின்றது. ஒருவருக்கு ஜாதகத்துல கேது வலுப்பெற்று இருக்கும்போது திருமண புத்திர பாக்கிய தடைகள் உண்டாகும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு போக முடியாதபடி தடைகள் ஏற்படும். அதே மாதிரி சிலருக்கு உடல் உபாதைகள் இருந்து கொண்டிருக்கும். பிரம்மகத்தி தோஷங்களும் சிலருக்கு இருக்கும். கடன் தொல்லைகள் இருக்கும். இவை அனைத்திற்கும் ஒரு பரிகார நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி தான். இந்த நாளுக்கு சகல நோய் மற்றும் தோஷங்கள் தீர்க்கும் நாள் என்று சிறப்பு பெயரும் உண்டு. இந்த நாள்ல பௌர்ணமி நிலவின் ஒளி உடலில் சேரும்போது உபாதைகள் தடைகள் விலகும் என்பது முழு நம்பிக்கை. இப்போ திருமண புத்திர தோஷம் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்க்கலாமா? சித்திரகுப்தர் அவதரித்த இந்த நாள்ல திருமணம் மற்றும் புத்திர பாக்கிய தடைகள் இருப்பவர்கள் அன்னைக்கு முழுவதும் விரதம் இருக்கணும். அதாவது உப்பு இல்லாம பால் பழங்களை உண்ணலாம். முடிந்தவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோவில் சென்று சித்திரகுப்த கல்யாண வைபவத்தை தரிசித்து மனமாற தடைகள் நீங்க வேண்டிக்கணும். அங்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்து சித்திரகுப்தர் படம் இருந்தால் அதை மலர்களால் அலங்கரித்து பிரார்த்தனை செய்யலாம். மாலையில 7 மணிக்கு சந்திர உதயத்துக்கு அப்புறம் சர்க்கரை பொங்கல், சித்ரான்னம்னு சொல்லப்படும் கலந்த சாதங்களை நைவேத்தியம் செஞ்சு பின்னர் அவைகளை மொட்டை மாடியிலோ அல்லது சந்திரன் தெரிகிற இடத்திலோ சந்திர பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். சந்திர தரிசனம் செய்த பின்னர் விரதத்தை முடிக்கலாம். இதனால் கேது தோஷங்கள் நீங்கி வெகு விரைவில் திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் பலன்கள் கிடைக்கும். இந்த நாளோட மற்ற சிறப்புகள் பத்தி பார்க்கலாமா? வருடம் முழுவதும் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவர்கள் இந்த நாள்ல மாலையில பொங்கல் வைத்து வழிபட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். இந்த நாள் தீட்சை பெறுவதற்கும் உகந்த நாள். அன்னைக்கு சந்திர ஒளியில முத்து அல்லது ருத்ராட்ச மாலை வைத்து இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை ஜபம் செய்வதால் மன தெளிவும் அமைதியும் ஏற்படும். திருவண்ணாமலையில அன்னைக்கு ரிஷிகள் சந்நியாச புருஷர்கள் வலம் வரும் சிறப்பு நாள். நாமும் அன்னைக்கு அங்க போய் கிரிவலம் செய்யும் போது நம் உடலும் மனமும் ஒருமித்து தூய்மை அடையும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சிவாலயத்தை 9 முறை சுத்தி வரலாம். அல்லது வீட்டிலேயே மாலையில் சந்திர உதயத்துக்கு பிறகு அஷ்டலிங்கங்களை பிரதிபலிக்கும் 8 அகல் விளக்குகள் மற்றும் நடுவுல ஒரு விளக்கு என 9 அகல் விளக்குகளை எடுத்துக்கணும். நெய் அல்லது எண்ணெய் விட்டு ஒரு தாம்பாளத்துல 8 விளக்குகளை சுத்தி வைத்து நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றணும். 1ஆம் தேதி மாலை 7 மணி அளவுல சந்திர ஒளியின் முன்பு மொட்டை மாடியிலோ அல்லது பால்கனியிலோ அந்த தாம்பாளத்தை வச்சு அதனை 9 முறை வலம் வந்து சிவபெருமானை பிரார்த்தனை செய்யணும். இதன் மூலம் கிரிவலம் செய்த பலன்கள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். மேலும் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில வரதுனால இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரவோரை இருக்கு. அந்த சமயத்துல குடும்பத்தோட சந்திர பகவானை தரிசனம் செய்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமஹா என்கிற மந்திரத்தை 3 அல்லது 9 முறை உச்சரிக்கணும். இந்த பிரகாசமான முழு நிலவு போல நம் வாழ்க்கையிலும் இருள் நீங்கி ஒளி வரணும். தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் சாபங்கள் நீங்கணும்னு மனசார வேண்டிக்கணும்.
அன்னைக்கு சத்யநாராயண பூஜை செய்வதால் கடன் தொல்லை நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்பது பரிபூரண நம்பிக்கை. இந்த நாள்ல என்னென்ன பொருட்கள் அவசியம் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த நாள் வெள்ளிக்கிழமையில வரதுனால மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானுக்கு உகந்த பெரிய கல்கண்டு, சுக்கிர தோஷம் நீங்கிறதுக்கு வெள்ளை மொச்சை, நவதானியங்கள், சிவ சந்திர பகவானுக்கு உகந்த பச்சை அரிசி மற்றும் கல் உப்பு, இவற்றோடு மஞ்சள், குங்குமம், மல்லிகை மலர்கள் வைத்து பூஜை செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த நாளில் அன்னதானம் மற்றும் நோட்டு பேனா தானம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். இது நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி அடைந்து புண்ணியங்கள் வளரத்துக்கு வழிவகுக்கும். குடைகள், காலணிகள், தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்ற கோடை காலத்திற்கு வேண்டிய பொருட்களை தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது. அன்றிரவு குடும்பத்தினர் அனைவரும் சந்திர ஒளியில் நிலாச்சோறு எடுத்துக்கொள்ளும் போது சந்திர பலத்தால் நம் உடல் வலிமை பெறும், குடும்பத்துல சுபிட்சங்கள் உண்டாகும். சந்திர தரிசனம் நம் மனசுல உள்ள குழப்பங்களை நீக்கி குடும்ப ஒற்றுமைக்கு வழிகாட்டும் ஒரு புனிதமான கிரகம். சித்திரகுப்தர் அவதரித்த இந்த நாள்ல சித்திரகுப்தரை வழிபட கர்ம வினைகளில் இருந்து விடுபட நல்ல வழிகள் தோன்றும். இந்த நாள்ல தான் மதுரையில கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி சுதபஸ் முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்ததாக கூறப்படுறது. இந்திரன் பாப விமோச்சனத்திற்காக பல சிவன் ஆலயம் சென்று கடைசியில மதுரை சொக்கநாதரை தரிசித்து விமோச்சனம் பெற்ற புண்ணிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். இப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல நாம் அனைவரும் சித்திரகுப்தரோடு சிவபெருமான் அம்பாளை வணங்கி நல்ல பலன்களை பெற வேண்டும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று கமெண்ட் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.